திரை அனுபவம்னா நிறைய சொல்லலாம். 73 என் படம் வந்தது. இப்போ 2020 இருக்கோம். இன்னும் நடிச்சிட்ருக்கேன். அப்போ இருக்கவங்களும் நடித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் என்னுடைய குரு, ஆசான் எல்லாமே. அவர் தான் இந்த சினிமா உலகுக்கு கொண்டு வந்தது. எங்கள் அம்மா வேண்டானாலும் எனக்கு விருப்பம் இருந்ததுனால எங்கள் அம்மாவை சம்மதிக்க வச்சு நடிக்க வச்சார். அப்புறம் ஒன்று சொன்னார், நான் வந்து உன்னை நடிக்க வைக்கிறேன். மற்ற ஹீரோயின்ஸ் எல்லாம் பல படங்களில் நடிச்சுட்டு என்கிட்ட வந்தாங்க நடிக்கிறதுக்கு. ஆனால் நீ எந்த படத்துலையும் நடிக்காத, யாரும் பார்க்காத ஒரு முகம். நான் அறிமுகப்படுத்துகிற முதல் நடிகை நீ தான். இந்த எம்ஜிஆர் பிக்சர் சார்பாக எம்ஜிஆர் டைரக்ஷனில் உலகம் சுற்று வாலிபன்ற படத்தில். அதனால் உனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தேர்ச்சி பெறணும் நீ. ஏன்னா ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர்லாம் போனோம் ஃபஸ்ட்டு படம். அப்போ வந்து அங்கே போய் எல்லாம் ஒரு 2 மாதம் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணார். சோப்ரா மாஸ்டர்மா, ஏற்ற இறக்கத்தோடு எப்படி பேசணும், ஜி சகுந்தலாமா, புலியூர் சரோஜா எல்லோரும் வச்சு ஒரு 3 மாதம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. சினிமாவுக்கு எப்படி கேமராக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும், எப்படி அதெல்லாம் அந்த காலத்தில் தேவைப்பட்டது. சினிமாவுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து முதல் படத்துலேயே ஒரு பெரிய ஸ்டார் அந்தஸ்து கொடுத்தாரு. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய பேர் நளினி. எங்கள் அப்பா ராமநாதபுரம் ராஜா சண்முக சேதுபதி. ஹோலி ஏஞ்சல்ஸ் காலேஜில் படிச்சுட்டு இருந்தேன். எப்படியும் என் ஃபோட்டோவை பார்த்துட்டு டான்ஸ் பண்ண ஸ்கூலில் ஃபோட்டோ பார்த்து மனோகர் ட்ராமாக்கும் அவருடைய ட்ராமாக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபர் தான் அன்றைக்கோட ஃபோட்டோகிராஃபர். இப்படி எம்ஜிஆர் சார் மனோகர் சார் இருக்கும்போது அதை போய் நீட்டியிருக்காங்க. என் ஃபோட்டோ 2 ஃபோட்டோ இதில் இருந்தது. யார் இவங்கன்னா இவங்க ராமநாத சேதுபதி, ராஜா சண்முக சேதுபதியோட டாக்டரு, ஹோலி ஏஞ்சல்ஸில் படிக்கிறாங்கன்னு. உடனே ஃபோன் பண்ணி ஹீரோயின் வேணும் வர சொல்லுனாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க இல்லை நடிக்க மாட்டாங்கன்னு. எனக்கு ஆசை தான். அப்புறம் அடுத்த நாள் மனோகர் சாரே வந்தார் வீட்டுக்கு. வந்து கூட்டிகிட்டு போய் நீங்கள் வேண்டான்னு சொல்லுங்கம்மா, நான் சொன்னால் சரியாக வராதுன்னு. அப்புறம் என்ன கேட்டார், நடிக்க ஆசையாம்மா? நான் நடிக்க ஆசைங்க அப்படின்னு. என்ன தெரியும், வசனம் பேசு. எனக்கு வசனம்லாம் பேச தெரியாதுங்க, ஏதோ மியூசிக் போட்டு ஆடும் அவ்வளோதான். அதனால் எங்கள் அம்மாவை கன்வின்ஸ் பண்ணார், உங்கள் குடும்பம் ராஜ குடும்பம், உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் அம்மாவும் எனக்காக சம்மதிச்சாங்க. சம்மதிச்சு முதல் படமே அப்புறம் சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து ஸ்கூல் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணி, இல்லை நாங்கள் ஃபாரின் ஷூட்டிங் போகிறோம், வந்தோடனே பண்ணிக்கலான்னு. அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் இருந்தது. ஒரு 3-4 படம் அவரோடய நடிச்சிட்டு இருந்தேன். தெலுங்கு படம் ஆஃபர் பெரிய நாகேஸ்வரராவ், என்.டி. ராமாராவ் இப்படிலாம் வந்தது. ஸோ அதனால் திரும்பி பார்க்கவே நேரம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சு அவர் நடித்த கடைசி படங்களில் நான் தான் நடிச்சிருக்கேன். அவர் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. நாடோடி மன்னன், உலகம் சுற்றும் வாலிபன், மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன். இதில் என்னுடைய முதல் படம் உலகம் சுற்றும் வாலிபன் அவர் டைரக்ஷன். அவருடைய கடைசி படம் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன், அதுவும் அவர் டைரக்ஷன் தான். அதுக்கப்புறம் சிஎம் ஆகிட்டார். அதுக்கப்புறம் நானும் தொடர்ந்து கொஞ்சம் காலம் வந்து விலகி இருந்தேன் சினிமாவிலேருந்து. மறுபடியும் அந்த சினிமா எப்படியோ என்னை வெளியே கூப்பிட்டது. ராஜ்கிரண் மூலிமா மறுபடியும் பொன் விளையம் பூமி என்ற படத்தில் அவரும் ஃபோர்ஸ் பண்ணி தான் நடிக்க வச்சார். வேண்டாங்கன்னு. மஞ்சுளா வீட்டில் பார்த்தேன் அவரை. இல்லைம்மா நீங்களாம் அப்படி சொல்லக்கூடாது, நீங்களாம் நடிக்கணும்னு. சரி ஒரு படம் மஞ்சுளா சொல்கிறாங்க, என்னோடய ஃப்ரெண்டு தான் மஞ்சுளா சொன்னாங்க, பரவாயில்ல அவ்வளோ கேட்குறாங்களே ஒரு படம் நடி. சரி நடித்தேன். அப்படியே தொடர்ந்து ராதிகா வந்து சீரியல் நடிக்கணும் நீங்கள், நாங்கள் சித்தி, அப்புறம் தெலுங்கு சீரியல். ஐயோ சினிமாவே வேண்டான்ற ராதிகா, நீ என்ன சீரியல்ன்றன்னு. அந்த மாதிரி நிறைய அப்படி வந்து இன்றைக்கி வரைக்கும் நடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கோட ட்ரெண்டு இப்போ கூட ஒரு படம் நடிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி சீரியல்ஸும் நடிச்சிட்ருக்கேன். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய ஆசான் எம்ஜிஆர் தான். என் நளினியை நிறைய பேர் லதாவாக மாற்றுறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அப்புறமா வந்து இப்போ வந்து எம்ஜிஆர் லதா இண்டஸ்ட்ரியில் அப்புறம் எந்த ஷூட்டிங் போலம்மா தலைவரோட நடிச்சிங்கம்மா, அந்த படம் பார்த்தா, உரிமை குரல் இத்தனை தரம் பார்த்தா, அந்த படம் பார்த்தா, பாடல்கள் அதேமாதிரி அவருடைய பாடல்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கலாம். என்ன கருத்துள்ள ஒரு பாடல். சில பாட்டுகள்லாம் இன்றைக்கி கூட அது வந்து பழைய பாடல்களே, முக்கியமாக பழைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட்டில் போடும்போது அதை நான் ரொம்ப அதை கேட்பேன். ப்ளஸ் ஒரு நீதிக்கு தலைவனுங்கன்ற ஒரு படத்தில் இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி போய் அவங்க அம்மா எஸ்வரலட்சுமி அம்மா அவருக்கு பாடுவாங்க, அவர் எனக்கு பாடுவார். அவ்வளோ கருத்துள்ள ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அது மட்டும் இல்லை, அவர் படங்க எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் மக்கள் மனதில் நான் வந்து நிற்கிறேன்னா அது காரணம் எம்ஜிஆர் படங்க தான். நான் நிறைய பேரோட நடிச்சிருக்கேன், நிறைய பேரோட பயணிச்சிருக்கேன். ஆனால் மறக்க முடியாத ஒருவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய மனித நேயம், எது ஒன்றாலும் யாருக்கு ஒன்றுனா உதவுற ஒரு குணம், அதை கேட்கவே வேண்டாம். செட்டில் யாராக இருந்தாலும் போய் வெளியே போய் ஹெல்ப் பண்ணுவார். யாரும் எல்லாருக்கும் அதே சாப்பாடு போதா, எல்லாருக்கும் நான் வெஜிடேரியன் போதா இப்படி கேட்பார். நான் நிறைய பேரோட நடிச்சிருக்கேன், நிறைய பேரோட பழகியிருக்கேன். பட் அவர்கிட்ட ஒரு சிறப்பான அம்சம் இந்த மனித நேயம்.
அதாவது அள்ளி அவர் வந்து அவருக்குன்னு எதுக்குமே வச்சுக்க மாட்டார், எல்லாம் அள்ளி கொடுப்பாரு. ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து நாங்கள் மைசூரில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம், உழைக்கும் கரங்கள்ன்ற படத்துக்காக. டைரக்டர் சங்கர் தான், கே சங்கர் டைரக்டர். நான் சொன்னேன், சார் நாளைக்கு நம்ம சென்னைக்கு போகிறோம், எனக்கு வந்து மைசூர் சில்க் சாரி வாங்கணும், மைசூருக்கு வந்து மைசூர் சில்க் சாரி வாங்கலைன்னா எப்படிங்க, நான் வந்து சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போனோம். அதுக்கோசரம்மா சொல்கிறீங்களா, எப்படிமா நான் விட முடியும் 5 மணிக்கு, அதெல்லாம் 8 மணிக்கு விட்டாலாம் கடையெல்லாம் மூடிடுவாங்க, கோயிலெல்லாம் மூடிவாங்க முடியாதுன்னு. அம்மா ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நான் பேசாமல் கொஞ்சம் மாதிரி போயிட்டேன் நான். அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 5:30 மணி 6 மணி இருக்கும். உடனே சொன்னார், சார் நாளைக்கு எடுத்துடலாம், சங்கர் சார் நாளைக்கு எடுத்துடலாம், பேக்கப் அப்படின்ட்டாரு. பரவாயில்லையே போகலாம், நான் கிளம்பிட்டுருக்கேன், எங்கே போகிறேங்க வா அப்படின்னாரு. காரில் ஏறு அப்படின்னாரு. இல்லைங்க எனக்கு ஏறு அப்படின்னாரு. ஏன்னா சாமுண்டி ஹில்ஸ் கீழே தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் அந்த கோயில். உங்கள் வண்டியை சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு விடுங்க அப்படின்னாரு. உடனே அந்த அவருடைய டிரைவர் சாமுண்டேஸ்வரி போய் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீ வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட சொல்கிறத நீ போய் கும்பிட்டுட்டு வந்துடுது அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அது ஒரு கோஆட்டு சக நடிகை, சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் அப்படி ஒரு விருப்பத்தை போய் நான் உடனே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்து காரில் ஏறிட்டேன். சரி நீ போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு வா அப்படின்னாரு. சரி நான் போய் ரூமில் போய் ஃப்ரெஷ்அப், மைசூரில் இருந்தோம், மைசூரில் தான் அது. சரி வா அப்படின்னாரு. சரி நான் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு போனேன். பார்த்தா ஃபுல்லாக மைசூர் சில்க் சாரி அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபேக்ட்ரிக்கு ஃபோன் பண்ணி கொண்டு வர சொல்லிட்டாரு. உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ, ஜானுக்கு எடு ஒரு 29 சேலையை, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் கொடுப்பாங்க. அப்படியே புலியூர் சரோஜா இங்கே 2-3 லேடி ஆர்டிஸ்ட் அவங்களுக்கும் எடுத்து கொடு. எனக்கு அப்படியே திகைச்சு போயிட்டேன் நான். எதோ மறக்க முடியாத இன்சிடென்ட், ஒன் ஆஃப் த மறக்க முடியாத இன்சிடென்ட். அதாவது சொல்கிறேன் அந்த அது வந்து. அப்புறம் அதே மாதிரி எங்கள் அம்மா உடம்பு சரியில்லாதப்போ நான் சிங்கப்பூர்லேருந்து வந்துட்டேன். அப்போலெல்லாம் சேர்த்துருந்தேன் 1986. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தார். 84 அமெரிக்காலாம் போயிட்டு வந்தார். நான் போய் பார்த்து விசாரித்து இங்கே வந்து ஜானகி அம்மாவையும் பார்த்தேன், அவரையும் பார்த்தேன். 86 மார்ச் அப்போ வந்து சிஎம்மாக இருக்கார். நான் சொல்லலை, 2-3 நாள் ஆகிடுச்சு சொல்லலை. ஆனால் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டோன்னே சிஎம் வராரு. நாங்கள் பார்த்தா நேராக அம்மா ரூமுக்கு தான் வந்தார். அம்மா ரூமுக்கு வந்து செக்யூரிட்டியில் வந்து ஏன் நீ சொல்லலை அப்படின்னு எல்லாம் அந்த ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மொத்தம் டாக்டர் பிசி ரெட்டியை கூப்பிட்டு என்ன செலவானாலும் பரவாயில்ல, அவங்கள வந்து நான் வந்து நீங்கள் அமெரிக்கா கூட்டிகிட்டு போங்க, சிங்கப்பூர் கூட்டிகிட்டு போங்க, எல்லா செலவையும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அப்போ எனக்கு ரொம்ப நெகிழ்ந்து போனேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அப்போது ஜானகி அம்மாவும் அவரும் வந்து எங்கள் வீட்டுக்கு டெய்லி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, தெரியும் உங்கள் அம்மா தான் எல்லாம் உனக்கு அப்படின்னு, எந்த உதவி வேணாலும் நான் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய உதவி பண்ணேன். ஒரு சின்ன இன்சிடெண்ட். அப்போ நான்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு தான், சிங்கப்பூர் ஷூட்டிங்கில் சிக்கு மங்கு சச்ச பாப்பான்னு. அப்போ தான் ஹோட்டலில் நான் மஞ்சளா சந்திரகலாலாம் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு நாள் ஈவினிங் அந்த மெனு கார்டு இருந்தது. நாங்கள்லாம் ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சு எல்லாம் சாப்பிட்டாச்சு, எல்லோரும் ஒன்றாக்க தான் சாப்பிடுவோம். அதான் இப்போல்லாம் கேரவேன், அவங்கவுங்க முடிஞ்சால் கேரவேனில் போய் ஏறிடுறாங்க. அந்த ஒன்றா ஒரு குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றது, ஒரு ஃபேமிலி மாதிரி அந்த இப்போ இல்லை, அந்த பாண்டிங் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இப்போ பிரபு சாரும் நானும் கூட விஜயகுமார் எல்லாம் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கோம். அப்போ பிரபு சாரும் அதை சொன்னார், இப்போ எங்கம்மா அவங்கவுங்க கேரவேனில் ஏறிடுவாங்க, இப்படி உட்காந்து சாப்பிட்டு அந்த பழைய ஞாபகம்லாம் வருது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி நாங்கள்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஜானகியம்மா எல்லாருக்கும் பரிமாறுவாங்க. அது என்ன முக்கியமானா, நான் தான் அப்போ ஒன்று புதுசு, சந்திரகலா மஞ்சுளாலாம் வேறு படங்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க காலையில் 5 மணி 5:30 மணிக்கு எழுந்து மேக்கப் போட போயிடுவாங்க. நான் தூங்கிட்டு இருப்பேன். ஜானகியம்மா வந்து காஃபி போட்டு, ஏன்னா அங்கே யாரும் இல்லை, வேலைக்காரங்களும் அதை அசிஸ்டரும் வந்து என்னை எழுப்புவாங்க, வரவங்கெல்லாம் மேக்கப் போட்டு போயிட்டாங்க, இந்த காஃபி சாப்பிட்டு போ அப்படின்னு. ஸோ சாப்பிட்டுட்டு நான் ஷூட்டிங்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். மெனு கார்டை பார்த்தா விதவிதமாக ஐஸ்கிரீம் இருந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். சரி ஆர்டர் பண்ணலாமான்னு ஆர்டர் பண்ணிட்டோம். ஏதாவது இப்போ விதவிதமாக ஒரு 2-3 ஐஸ்கிரீம், ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டோம். சரின்னு ஆயிடுச்சு. அடுத்த நாள் இதே தான் மறுபடியும் ஆர்டர் பண்ணலாம். ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தோம். சரி மறுபடியும் ஆர்டர் பண்ணோம். இது என்னென்னமோ ஒரு கூப் ஜாக்குன்னு ஒரு ஐஸ்கிரீமு, ஜெல்லி ஃப்ரூட் ஐஸ்கிரீமு, என்னென்னமோ ஒரு ஐஸ்கிரீம் புதுசாக இருந்து ஆர்டர் பண்ணிட்டோம். 2ஆவது நாளில் ஜானகி அம்மாவும் அந்த கதை தட்டினாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஐஸ்கிரீம் எடுத்து கபர்டில் வச்சு மூடிட்டேன். என்னம்மா என்ன பண்ணுறீங்க? இல்லை சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி பேசுங்கன்னு போயிட்டாரு. இது 2 நாள் பண்ணிட்டோம். 3ஆவது நாள் ஷூட்டிங் அந்த சிக்கு மங்கு சச்ச பாப்பான்னு டைகர் பாம் கார்டன் சிங்கப்பூரில் எல்லாம் பார்த்துட்டு இங்கே வாங்கினார். ஐஸ்கிரீம் எப்படி இருந்தது? எந்த ஐஸ்கிரீம்? கூப் ஜாக்சன்லாம் இருந்ததா? ஐஸ்கிரீமா? என்ன சொல்கிறீங்க? மண்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனு, வெளியே நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோம், யார் எந்த ரூமில் சாப்பிட்டாலும் நான் தான் கையெழுத்து போடணுன்னு ஹோட்டலில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. நீங்கள் ஆர்டர் பண்ணால் என் ரூமுக்கு தான் வரோம் நேராக. நீங்கள் 3 பேரும் சாப்பிட்ருக்கீங்க, சரி எது நல்லா இருக்குன்னு சொல்லி நானும் வந்து சாப்பிட்றேன். அடுத்த நாள் அவரும் ஜானகியும் கூட வந்தாங்க, எங்களுக்கும் ஆர்டர் பண்ணுங்கன்னாரு.
அதாவது திட்டல, அது எப்படி இந்த வெளிநாட்டில் வந்து அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அப்படியா, சரி சரி சாப்பிடுங்க நானும் வரேன், மண்டு எனக்கு தான் வரும் பில்லு அப்படின்னு. அப்புறம் நான் சந்திரகலா மஞ்சள் சாய் ஐயோ அப்படியா நாங்கள் அவங்க ஆமாம் அது மாதிரி ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணார் என்ன. காரணம் என்னென்னா அப்போவே சொன்னார், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே 3வது லேடி மெம்பர் நான் அதிமுகவில், ஜானகி அம்மா சத்யவாரி முத்தம்மா 3வது மெம்பர் நான். அப்போவே சொன்னார், நீ வந்து சினிமா விட்டுட்டு தீவிர அரசியலில் ஈடுபடுன்னு சொன்னார். நான் சொன்னேன் இல்லைங்க, நான் இன்னும் நிறைய நடிக்கணும், எனக்கு அப்போ ஒரு 20 வயசு தான் இருக்கும், 2021 தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க, எனக்கு சினிமாவில் நிறைய நடிக்கணும், என்ன நீங்கள் நிறைய நடிச்சிங்க, எல்லாம் சாதிச்சிட்டிங்க, நான் நடிக்கணும், என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன்னு. ஆனால் எல்லா கட்சி மீட்டிங்க்கும் போயிருக்கேன். எலெக்ஷன் டைமில் வந்து பணத்தட்டுப்பாடு காரணமாக இருந்தது. 77 எலெக்ஷன் தான், இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாரு. ஒரு நாட்டிய நாடகம் நடிச்சு தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் 77ல் 10 இடத்துல எம்ஜிஆரோடைய தலைமையிலேயே நடத்தி தமிழ்நாடு பூரா நடத்தி 30 லட்ச ரூபா அதிமுகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்துருக்கேன். 30 லட்சம் அந்த காலத்தில் எனக்கு 300 கோடி ரூபாய். ஆனால் திருப்பி அவர் எத்தனோ வாட்டி சொன்னார், வா எம்எல்ஏவா எம்பியாவா அதுவா. அப்படி 86ல் கூட கூப்பிட்டாரு என்ன. அப்போ பசங்கள்லாம் சின்னதாக இருந்தாங்க, என்னுடைய குழந்தைங்க, அம்மா வேறு இறந்துட்டாங்க, அதனால முடியாதுன்னு மறுத்துட்டேன். கட்சிதான் யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாதுங்க, அது அது நான் சொல்ல வேண்டிய அது யாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது இல்லையா. அவர் வந்து அவருடைய அரசியல் பயணமே வேறு. எளியவர்களுக்கு காது கேட்காதவங்களுக்கு இவங்களுக்கு தான் எழுதி வச்சுருக்காரு. அவர் சிஎம் ஆகி எந்த சொத்தும் வாங்கலை இன்றைக்கி வரைக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்க கூட இப்போ கூட அதனால தான் இப்போவும் அவருனா எல்லாருமே மக்கள் மனதில் இன்னும் நீங்கள் இடம் பெற்றிருக்கிறாரு. அவருடைய பிறந்தநாள் ஆகட்டும், இறந்த நாள் ஆகட்டும், எந்த ஊர் எந்த ஒரு கார்னரில் பார்த்தா கூட தாய்மார்கள்லாம் வந்து அவருக்கு ஒரு மாலை வச்சு ஒரு பழம் வச்சு அவங்களால என்ன முடியுமோ அதை வச்சு அவருடைய சமாதிக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் வணங்கினாங்கன்னா அவர் பயணித்த விதம், அவர் மக்களுக்கு செஞ்ச சேவை, அதுதான் இன்னும் அந்த அவர் புகழ் அழியாது. அதாவது சொல்ல ஒரே ஒரு சூரியன், ஒரே ஒரு சந்திரன், ஒரே ஒரு எம்ஜி ராமச்சந்திரன். ஆமாம், இலங்கை தமிழருக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காருங்க. தமிழர்ன்றதுனால இலங்கை தமிழர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் அது கடைசியில் வரைக்கும் அது இன்னும் அது பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. இப்போவும் அது பிரச்சனையாக ஓடிட்டு தான் இருக்குது. அதுக்கு என்ன தீர்வுன்னு கடவுள் தான் தெரியும். அது ரொம்ப பெருமையாக தான் நினைக்கிறேங்க. அது யாருக்கு நம்ம குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டு பண்ணோன்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய படம், அவர் டைரக்ஷனு, பல நாடுகள் சேர்ந்து அப்புறம் ஹீரோயினாகவே அறிமுகப்படுத்தப்பட்டேன். அந்த விதத்தில் எனக்கு பெருமை தான். எம்ஜிஆர் சார்னு சொல்லுவார், நீ நல்லா வந்தால் தான் எனக்கு பெருமைன்னுவார். அதே மாதிரி எனக்கு வந்து அவார்டெலாம் கிடைக்கும் போது அவர்கிட்ட நான் வந்து ஆசி வாங்கியிருக்கேன், ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கியிருக்கேன், ஸ்டேட் கவர்மெண்ட் அவார்டு, ஆந்திரா கவர்மெண்ட் அவார்டு, இப்படி நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். வட்டத்துக்குள் சதுரமன்ற படம் அவருக்கு போட்டு காட்டினேன். டைரக்டர் SP முத்துராமன் சொன்னார், அம்மா தலைவரை கூப்பிட்டுங்க, போட்டு காட்டினேன். அப்புறம் சிஎம் அப்போ வந்து போட்டு காட்டினேன். அவர் சொன்னார், உன்னை அறிமுகப்படுத்தினதுக்காக நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வரைக்கும் வந்து என்னை வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான் சீரியல்லாம் நடிக்கிறேன். இப்போ ஒரு ரோஜான்னு கூட ஒரு சீரியலில் நடிச்சிட்ருக்கேன். அது எல்லாருமே பாராட்டுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது இத்தனை வருஷம் நீடிக்கிறதுன்றது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தான், சவால் தான். நீடிச்சு அது நம்ம நீடிக்கலாம். ஜனங்க பாராட்டுறாங்கன்னா அது வந்து நான் எம்ஜிஆருக்கு தான் நன்றி சொல்லணும். இப்போ அந்த காலத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு 50 படம் வரும், எல்லா நடிகர்களும் நடிக்கிற படம். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், அவங்க மாதிரி படங்கள்லாம் வந்து நல்லா ஓடும். இப்போ என்ன வருஷத்துக்கு 450 படம் வருது. ப்ளஸ் டெக்னாலஜினா ப்ரொடியூசர் வந்து கோடிக்கணக்கில் போட்டு பணம் செலவு பண்ணுறாரு. ஒரு 20 தேட்டரில் 30 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாங்க, 4-5 நாள் ஓடுது, அதோடு முடிஞ்சிடுது. இல்லை அது வீட்லேயும் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயும் யூடியூப்லேயும் அப்புறம் இல்லைன்னா இன்னும் இதுலேயும் பார்த்துடுறாங்க. அதனால யாரும் தேட்டருக்கு போகிறது இல்லை. தேட்டருக்கு ப்ளஸ் மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் போகணுன்னா ஒரு குடும்பம் போனோன்னா அட்லீஸ்ட் ஒரு 2000-3000 செலவாகும். இதுதான் உண்மை. ஆக்சுவலாக அது நடைமுறை வந்து டெக்னாலஜினால் வந்து நல்லதும் இருக்குது, பாதிப்பும் இருக்குது. சினிமா துறை வரைக்கும் அது பெரிய பாதிப்பு தான். அது பெரிய நடிகர் நடிக்கிற படங்கள் கூட தியேட்டரில் வந்து ஒரு தரம் பார்ப்பாங்க, 2 தரம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன வீட்லேயே வந்துடுது. ஓவர்சீஸ் ரைட்டு, சேட்டலைட் ரைட்டு இதெல்லாம் விற்கிறாங்க. அது ஏதோ ஃபஸ்ட்டு டே ரிலீஸ்க்கு முன்னாலே வந்துடுது. இதெல்லாம் கூட காரணம். நம்ம என்ன செய்யணுமோ அதோட டெடிக்கேஷனோடு செய்யணும். என்னோட பாலிசி இப்போ கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு. இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி எல்லாம் டப்பிங் தான். ஆனாலும் சில பேர் வந்து என்ன பேசுகிறோம், என்ன அது கருத்து, அதை எப்படி